இப்போ ஆரம்பத்தில் லிவரில் ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு உருவாக ஆரம்பிக்கும் இல்லையா, அதோட இயர்லி சைன் அப்படின்னா என்னென்ன? லிவர் நம்ம உடம்புல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலும் அதனோட லிவர் ப்ராப்ளம் ஆச்சுன்ட்டு அதனோட சிம்டம்ஸ் வந்து வெளிப்படையாக இனிஷியல் ஸ்டேஜில் தெரியவே தெரியாது. இப்போ நான் ஆல்கஹால் குடிக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு மட்டும்தான் லிவர் கெடுவணும் அப்படி கிடையாது. ஈவன் இஃப் யூ டோன்ட் ட்ரிங்க் ஆல்கஹால் யுவர் லிவர் இஸ் நாட் சேஃப். ஆல்கஹால்னால லிவர் பாதிக்குதுன்னு சொல்றோமே தவிர எங்கேயுமே வந்து அந்த லிவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்றது இல்லையே. பட் ஆனால் நம்ம பேசும்போது லிவர் அஃபெக்ட் பண்ணுறோன்றோம். இது எவ்வளவு தூரத்துக்கு டாக்டர் அந்த ரிலேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சோஷியல் ட்ரிங்கிங் ஒன்ஸ் இன் அ வைல் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அது ஹேபிச்சுவல் ட்ரிங்கிங், ஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்க்கு மேலே இருந்தால் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ ஆல்கஹால் இஸ் நாட் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் லிவர் டேமேஜ். மல்டிபிள் அதர் ரீசன்ஸ். ஓகே, இப்போ நம்ம the person alcohol consume பண்றாரு, அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி டயபெட்டிஸும் இருக்கு. ஓவர் த டைம்ல அவர் ஜாண்டிஸ்லயுமே வந்து வராரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நீங்க எடுத்துக்கலாம். early ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது. ஒன்ஸ் யுவர் சிம்டம்ஸ் ஸ்டார்ட்ஸ் அப்பியரிங், தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் யுவர் லிவர் ஸ்டார்டட் மீன்ஸ் டேமேஜ். லிவர் டீடாக்ஸுக்கிட்டே தனியா பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான காம்பினேஷன்ல வந்து வாட்டர் குடிக்கணும், அதெல்லாம் ஒர்க் ஆகும் மாதிரி எல்லாம். we don't have a exact science to say, அதாவது எவிடன்ஸ் கிடையாது நம்ம கரெக்டாக சொல்றதுக்கு. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக லிவர் வந்து ரிவர்ஸ் பண்ணுமான்ட்டு. ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது சொல்றபடி ஆஸ் சிம்பிள் அஸா இல்லை இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் டாக்டர்? நம்ம அந்த எவல்யூஷன்ல எவ்வளவு தூரத்தில் இப்போ இங்கே இருக்கோம்னு நினைக்கிறீங்க? அட்வான்ஸ்மெண்ட் இன் டிரான்ஸ்பிளான்ட் ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். ஸோ டிரான்ஸ்பிளான்டோட சக்ஸஸ் ரேட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 to 95% சக்ஸஸ் அட் தி ரேட் அட் 1 year, at the end of 1 year. ஓகே, ஐ எம் அ ஹெல்த்தி மேன், ஒரு 30 இயர்ஸில் இருக்கேன், ஒரு ஐடியில் இருக்கேன், பட் ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் தான் நான் இருக்கேன். அண்ட் ஐம் அக்கேஷனல் ட்ரிங்கர், மந்த்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து நான் ட்ரிங்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரொட்டீனில் இருக்கவர் எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்? எனக்கு டைம் இல்லை ஜிம்மு போகிறதுக்கு, சாப்பிட்றது கரெக்டான டைமில். ஸோ ஐ ஈட் வாட் எவர் ஜங்க், அந்த டைமில் என்ன கிடைக்குதோ சாப்பிட்றேன். தீஸ் திங்ஸ் ஹேவ் டு பி அவாய்ட். ஒரு கரெக்டான ஸ்டேஜில் வந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட முடியும் டாக்டர், லிவரை பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பாக. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஸ்பெஷல் பாட்காஸ்ட்ல நம்ம கூட டாக்டர் செந்தில் ஞானசேகரன், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்பெஷலிஸ்ட், காவேரி மருத்துவமனை, ரேடியல் ரோட் தான் இருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். மனிதர்கள் உயிரோடு இருக்கும் போது எப்படி பிளட்டை டொனேட் பண்றாங்களோ அதே மாதிரி உயிரோடு இருக்கும் போதே லிவரையும் டொனேட் பண்ண முடியுமாமே, அப்படியா? ஸோ லிவருக்கு ஒரு அமேசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நம்ம எப்படி ஹேர் கட் பண்ணால் க்ரோ ஆகுமோ அதே மாதிரி லிவர் வந்து ஈவன் 80% லிவர் நம்ம வந்து சர்ஜரி மூலயமா ரிமூவ் பண்ணிட்டாலும் அந்த மீதி இருக்க 20% வந்து இட் கேன் க்ரோ அண்ட் காம்பன்சேட் ஃபார் வாட் இஸ் ரெக்வயர்ட். ஸோ அதனால் இப்போ நமக்கு 2 கிட்னி இருக்குது, அதனால் ஒரு கிட்னி டொனேட் பண்ணுறோம். ஸோ லிவரில் அது மாதிரி தனித்தனியாக கிடையாது. பட் நம்ம சர்ஜிக்கலாக அதை தனியாக பிரித்து எடுத்தோம்னா கரெக்டாக மீதி இருக்க லிவர் வந்து க்ரோ ஆக முடியும். ஸோ இப்போ காமனஸ்ட் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கடவரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். எங்கே மூளைச்சாவு அடைஞ்சிருக்காங்களோ அவங்க வந்து அவங்களோட லிவர் டொனேட் பண்ணால் உண்டு. இன்னொரு சர்ஜரி காமனஸ்ட் எது பண்ணுறோன்னா லிவிங் டோனர், அதாவது ஃபேமிலியில் ஒரு ரிலேட்டிவ் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் லிவர் அவங்களோட ரிலேட்டிவ்க்கு டொனேட் பண்ணாங்கன்னா அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். இந்த லிவர் வந்து 50 to 60% ஆஃப் த லிவர் அவங்களுக்கு எடுத்து இவங்களுக்கு ரெசிபியன்ட், அதாவது யாருக்கு லிவர் கெட்டு போயிருக்கு அவங்களுக்கு வைக்கிறது. ஓகே. ஸோ இந்த லிவர் வந்து 2 to 3 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வளர்ந்துடும். இவங்களுக்கு நம்ம வச்ச பாதி லிவரும் வந்து ஆல்மோஸ்ட் ரெக்வயர்ட் சைஸுக்கு வளர்ந்துடும். அதே மாதிரி டோனர் வந்து அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த 40% வந்து திரும்ப அவங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அவ்வளோ பெருசு வளர்ந்துடும். 2 to 3 வீக் ஆஃப் ஸ்பேன்லேயே வளர்ந்துருமா? ஆமாம், 2 to 3 வீக்ஸ் ஆஃப் ஸ்பேனில் அந்த லிவர் வந்து பழையபடி அந்த நார்மல் சைஸுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் வளர்ந்துடும். பட் ஆனால் பிளட் டிரான்ஸ்ஃபர் மாதிரி வந்து குவைட் பாப்புலர் கிடையாதுல்ல டாக்டர் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது? லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படும். ஸோ அனீமியா, மல்டிபிள் இண்டிகேஷன், ஈவன் ஒரு சர்ஜரியில் பிளட் லாஸ் இருந்தாலோ இல்லை ஆக்சிடென்ட், ஸோ வாட் எவர் மெனி திங்ஸ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படும். பட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எப்போ பண்ணுவோம்? whenever the liver is failing. இது நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ ஒன்று வந்து பீடியாட்ரிக் ரீசன்ஸ், ஸோ அவங்களுக்கு பிறவிலே அவங்களுக்கு கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம் இல்லை மெட்டபாலிக் ப்ராப்ளம்னால பண்ணக்கூடியது. இதே அடல்ட்டில் பார்த்தீங்கன்னா லிவர் ஃபெயிலியர், ஸோ அக்யூட் லிவர் ஃபெயிலியர் இல்லை சிரோசிஸ், ஸோ ஆல்கஹால் சிரோசிஸ் ஆர் டயபெட்டிஸ் ஆர் ஃபேட்டி லிவர், கிராஜுவலாக வந்து லிவர் சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு போக பார்த்து அவங்களுக்கு அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க டாக்டர் அந்த ரிலேட்டிவ்ஸ் யாராவது மட்டும் தான் டொனேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ பிளட்டை வந்து நம்ம ரேண்டமாக யாருக்கு வேணால் டொனேட் பண்ணுறோம், லிவர் அந்த மாதிரி பண்ண முடியாதா? லிவர் அது மாதிரி டொனேஷன் வந்து இந்தியன் ரூல்ஸில் கிடையாது. ஜென்ரலி ஒன்லி ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஆர் அலவுட். ஓகே, அண்ட் லீகலி இட் இஸ் ஆல் கவர்ன். ஸோ ஆல்ட்ருயிஸ்டிக் டொனேஷன் ஃபார் லிவர் இஸ் நாட் அலவுட் அட் ப்ரெசென்ட் இன் இந்தியா. ஓகே, இப்போ டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு ஹென் ஸ்டேஜ் தானே டாக்டர்? இப்போ ஆரம்பத்தில் லிவரில் ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு உருவாக ஆரம்பிக்கும் இல்லையா, அதோட இயர்லி சைன் அப்படின்னா என்னென்ன? ஸோ லிவரோட ப்ராப்ளம் என்னென்னா, லிவர் நம்ம உடம்புல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கு, மோர் தென் 500 ஃபங்க்ஷன்ஸு. இருந்தாலும் அதனோட சிம்டம்ஸ், அதாவது லிவர் ப்ராப்ளம் ஆச்சுன்ட்டு அதனோட சிம்டம்ஸ் வந்து வெளிப்படையாக இனிஷியல் ஸ்டேஜில் தெரியவே தெரியாது. வெரி சட்டில் சிம்டம்ஸ் லைக் ஜஸ்ட் ஒரு அசதியாக இருக்கலாம், டயர்ட்னஸ்,
அண்ட் மைல்டு காலில் வீக்கம் வரலாம், இல்லை அவங்களோட அந்த பசின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளிப்போம். ஸோ மைல்டு சேஞ்சஸ் இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கும். பட் ஒன்லி வென் 80 to 90% ஆஃப் த லிவர் இஸ் ஃபெயில்ட் அவங்களோட சிம்டம்ஸ் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி லேட். பட் ஆனா நீங்க சொன்ன சிம்டம்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலர் டே டு டே லைஃப்ல நமக்கு வேற வேற சில பிரச்சனைகளோட தானே. அப்ப நான் இந்த சிம்டம் வரும்போது நான் டைரக்டா வந்து ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட செக் பண்ண போறது இல்லை என் லிவர் சரியா இருக்குமா அப்படின்ட்டு. அப்போ அந்த ஒரு கேப் இருக்கே டாக்டர், என்ன பண்ணலாம் அதுக்கு? ஸோ இதுக்கு தான் வந்து மாஸ்டர் செக்அப் இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம early ஏஜ்லேயே வந்து when we have a symptom, அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து நம்மளோட உடம்பை செக் பண்ணிக்கிறதுல இட்ஸ் மஸ்ட். ஸோ we can pick up at a early stage. ஓகே. ஸோ நம்ம அதுக்கப்புறம் அதனோட ப்ராக்ரஸே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம early-ஆ பிக்கப் பண்ணிட்டோன்னா ஃபர்தர் டேமேஜஸ் வராமல் நம்ம அதை அந்த ஸ்டேஜ்லேயே ப்ரிவென்ட் பண்ணிட்டோன்னா எல்லா பேஷண்ட்க்கும் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஓகே. ஸோ இப்போ 100 பீப்புள்ஸ் இருக்காங்க, லிவர் சிரோசிஸ்லேயே ஒன்லி 10 people will require transplant. ஓகே. ஸோ early ஸ்டேஜில் பிக்கப் பண்ணணும். இப்போ நான் ஆல்கஹால் குடிக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு மட்டும்தான் லிவர் கெடுவோன்னு அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் லைக் தட் எனிமோர். ஈவன் இஃப் யூ டோன்ட் ட்ரிங்க் ஆல்கஹால் யுவர் லிவர் இஸ் நாட் சேஃப். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் அதர் ரீசன்ஸ். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இயர்லி ஒன்ஸோ 2 இயர்லி ஒன்ஸோ ஷுட் ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் themselves with பேசிக் பிளட் டெஸ்ட், ஒரு அல்ட்ராசவுண்ட், ஆல் திஸ் இஸ் ஸ்மால் திங்ஸ். இது பண்ணாலே போதும், நம்ம early ஸ்டேஜில் பிக்கப் பண்ணிடலாம். ஸோ அங்கேயே நம்ம இன்டர்வீன் பண்ணோன்னா அந்த ஃபர்தர் ப்ராக்ரஸ் இல்லாமல் தடுக்க முடியும். என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் அதான் டாக்டர், ஆல்கஹால் ரிலேட்டட் டு லிவர் இஷ்யூன்ட்டு. ஸ்மோக்கிங் பற்றி ஏதோ ஒரு அவேர்னஸ் கொண்டு வரோம்னா லங்ஸோடைய இமேஜஸ் வந்து நம்ம காமிக்கிறோம். ஆல்கஹால்னால லிவர் பாதிக்குதுன்னு சொல்றோமே தவிர எங்கேயுமே வந்து அந்த லிவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்றது இல்லையே. லைக் ஆல்கஹால் டைரக்டா லிவர் அஃபெக்ட் பண்ணோன்றது ப்ரொஜெக்ட் பண்றது இல்லை. பட் ஆனால் நம்ம பேசும்போது லிவர் அஃபெக்ட் பண்ணோன்றோம். இது எவ்வளவு தூரத்துக்கு டாக்டர் அந்த ரிலேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ கண்டிப்பாக ஆல்கஹால் has got significant component. எல்லாமே ஒரு அளவுக்கு மேலே இருக்க பார்த்து ரெகுலர் ட்ரிங்கிங், சோஷியல் ட்ரிங்கிங் ஒன்ஸ் இன் அ வைல் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே. அது ஹேபிச்சுவல் ட்ரிங்கிங், ஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே இருந்தால் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ இவங்களுக்கு இவ்வளோ ஆல்கஹால் குடித்தா சரியா அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக we cannot tell. ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ ஜென்ரலி ஃபீமேல்ஸ் when they consume alcohol their liver tends to get affected early. ஓகே. அண்ட் ஜெனட்டிக் ரீசன்ஸ் ஆல்சோ. சிலவங்க இன்னும் நிறைய குடிச்சு, ஸோ இஃப் யூ சி யூரோப்பியன் பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் தே மே கன்சியூம் மோர், பட் அவங்களோட லிவர் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகுது. அது வாட் தே கன்சியூம். ஓகே. ஸோ ஒவ்வொரு அல்கால் போர்ஷன்லையுமே வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் அல்கால் இருக்கும். அந்த தி லிக்கர் ஹஸ் காட் டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் அல்கால் கண்டென்ட். ஸோ இதெல்லாம் மல்டிபிள் திங்ஸ். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா காமனஸ்ட் அதர் திங் இஸ் டயபெட்டிஸ், மெட்டபாலிக் ப்ராப்ளம். இப்போ பீப்புள் தே கன்சியூம் ஆல்கோஹால், தே ஆர் டயபெட்டிக் ஆர் ஒபிசிட்டி, ஸோ ஓவர் வெயிட், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ காம்பவுண்டிங் இதுலேருந்து கொஞ்சம் டேமேஜஸ், அதுலேருந்து கொஞ்சம், ஸோ இது ரெண்டுமே ஆட் ஆன் பண்ண பார்த்து இட் கான்ட்ரிபியூட்ஸ் மோர் சிவியர் லிவர் டேமேஜஸ். ஓகே. அண்ட் ஸோ ஆல்கஹால் இஸ் நாட் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் லிவர் டேமேஜ். வி ஹவ் மல்டிபிள் அதர் ரீசன்ஸ். ஓகே. இப்போ நம்ம டிரான்ஸ்பிளான்ட் வர பேஷண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆல்கஹால்னால லிவர் இன்ஜுரி ஆனவங்க கிடையாது. ஸோ யூ கேன் சே அரௌண்ட் 25 to 30% might be due to alcohol. Okay. So the remaining populations, most commonest thing is diabetes related liver disease. ஃபேட்டி லிவர் வந்து ப்ராக்ரஸ் ஆகி லிவர் அந்த ஃபெயிலியர் ஸ்டேஜ் போகிறது, இல்லை ஒபிசிட்டி, அப்புறம் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இப்போ கம்மியாகிட்டு வருது. வி ஹேவ் பெட்டர் மெடிகேஷன் பட் ஸ்டில் இட் இஸ் தேர். அண்ட் ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ். ஸோ பீப்புள் ட்ரை டு டேக் மெடிகேஷன்ஸ் விச் ஆர் நாட் ரியலி மானிட்டர்ட். ஸோ ஏதோ உடம்புக்கு சரியாகணுன்ட்டு எதோ நம்ம வாங்கி சாப்பிடும். ஸோ தட் கேன் ஹாவ் இம்பேக்ட் ஆன் த லிவர். டாக்டர், ஓவர் த கவுண்டர் மெடிசன் சொன்னீங்க. இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர்ஸ் இல்லை காஸ்மெட்டிக் ரீசன்ஸ்க்காக இந்த ஆன்லைன்லேருந்து பார்த்துட்டு நிறைய ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க வித்தவுட் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல். இதனால பாதிப்புகள் ஏற்படுமா? லைக் பர்டிகுலராக இந்த மெடிசன் அதனால பாதிப்பு வரும் அப்படின்னு இருக்கா? ஸோ இப்போ காமனாக அவைலபிள் ட்ரக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராசிட்டமால். ஓகே. ஸோ ஏதாவது தலைவலி, வேர்க்கடலை மாதிரி சாப்பிடலாம். ஸோ தலைவலி வந்தாலும் சரி தான், உடம்பு வலி எதுவாக இருந்தாலும் இப்போ மெடிக்கல் ஷாப் போனாலும் ஈஸியாக நமக்கு அது கிடச்சிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் டோஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பேராசிட்டமால் consumption we can affect the liver. Okay. So it is a poison. So இது unregulated if we get ஒரு 10 மாத்திரை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா that can completely go into a liver failure. So over the counter medications பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸிலி அவைலபிள் டேப்லெட் வந்து பேராசிட்டமால். ஸோ பீப்புள் என்ன பண்ணுவாங்க, கை கால் குடைச்சலோ சரி தான், ஒரு ஹெட்டேக்கோ ஈஸியாக அவைலபிள், அவங்க மட்டும் அந்த சிக்லெட்ஸ் மாதிரி போட்டுக்குவாங்க அது. சரிங்களா? ஸோ இந்த டேப்லெட்ஸ் வந்து இட்ஸ் ஹைலி நாட் ரெக்கமெண்டட். ஸோ அட் அஸ்
பர்டிகுலர் டோசேஜ் இட் இஸ் ஃபைன். பட் அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த குமுலேட்டிவ் டோசஸ் வந்து இட் கேன் அஃபெக்ட் த லிவர். எந்த அளவுக்கு புஷ் பண்ணுன்னா இட் கேன் மேக் அன் அக்யூட் லிவர் ஃபெயிலியர். ஓகே. இது வந்து கொஞ்ச நாள் ஆனாலாம் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஷார்ட் டியூரேஷனில் நிறைய டேப்லெட்ஸ் போட்டாங்கன்னா லிவர் கேன் ஃபெயில். அதாவது எந்த ஸ்டேஜ்னா இமீடியட்டாக அவங்கள லிவர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடும். அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ லிவரே மாற்றக்கூடிய ஸ்டேஜ் அளவுக்கு போகலாம். ஸோ அதனால் இந்த ஓவர் தி கவுண்டர் மெடிகேஷன் ப்ராக்டிஸை வந்து we should try to avoid. So always consult the doctor. The other thing which I wanted to tell is நம்ம வந்து பேராசிட்டமால் டோஸே வந்து ஏன் மானிட்டர்டாக எடுக்கிறோன்னா ஆல்ரெடி நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லை பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேட்டி லிவரோ அதனால் கூடிய இருக்கும். ஸோ நார்மல் டோஸோட லெஸர் டோசஸ்லேயே உங்களுக்கு வந்து லிவர் அஃபெக்ட் பண்ணலாம். Or you might be taking medication for other diseases, Okay. which can also have side effect on your liver. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெடிக்கல் ப்ராக்டிஷனை போய்ட்டு காமிச்சிட்டு அவங்களோட அட்வைஸில் எடுத்தோன்னா அந்த டோஸை நம்ம டோஸ் டாக்ஸிட்டியை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அன்மானிட்டர்டாக நம்ம எடுத்தோன்னா இது கிடைக்குது ஈஸியான்னு சாப்பிட்டோன்னா தட் கேன் ஹாவ் அ பேட் இம்பேக்ட் ஆன் யுவர் ஹெல்த். டாக்டர், ஒரே ஒரு கிளாரிட்டி தான். இந்த கோவிட் டைமில் கேள்விப்பட்டிருப்பீங்க, மக்கள் இந்த பேராசிட்டமலை பீனட்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நேஷனல் லெவலில் வந்து ஒரு ரிப்போர்ட்டே வந்தது. அப்போ அந்த 2021 வந்து டெய்லி நிறைய பேர் பேராசிட்டமல் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு அந்த ஃபீவர் வரக்கூடாது, நான் ட்ரேஸ் ஆகக்கூடாதுன்ட்டு. அப்புறம் நிப்பாட்டி இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி 2021 நிறைய டோஸ் எடுத்த மக்கள் இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் போய் ஒரு செக்அப் ஏதாவது பார்க்கணுமா? ஜென்ரலாக பேராசிட்டமால் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் இமீடியட்டாக வர்றது தான். ஸோ ஓகே. பை த ஒவ்வொரு டைம் வந்து யூஸ்வலாக பேராசிட்டமால் எக்ஸ்க்ரீட் ஆகிடும். அதனோட எஃபெக்ட் ஏதாவது வரனா இமீடியட்டாக காமிக்கிறது. ஓகே. ஓகே, ஒரு பர்டிகுலர் டோஸ்ன்னு இருக்குது. ஒரு நாளைக்கு 5 கிராம் 6 கிராம் அந்த மாதிரி நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் வர்றது தான். ஸோ யூஸ்வலி இட் நாட், அதனோட எஃபெக்ட் வந்து இட்ஸ் நாட் லாஸ்ட் ஃபார் லாங்கர். ஃபைன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த லிவர் நம்ம அந்த ப்ராப்ளம் அப்படின்னு எடுக்கும் பொழுதே நெக்ஸ்ட் அவங்களுக்கு பயம் வந்து இந்த ஜாண்டிஸ் வந்ததுனாலே அது உயிருக்கு ஆபத்து. இந்த இந்த கனெக்ஷன் எப்படி இருக்கும் டாக்டர்? இந்த பர்சன் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாரு, அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டயபெட்டிஸும் இருக்குது, ஓவர் த டைமில் அவர் ஜாண்டிஸ்லையுமே வந்து வராரு அப்படின்னா இது வந்து எந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்? இந்த காம்பினேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏர்லி ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ ஒன்ஸ் யுவர் சிம்டம்ஸ் ஸ்டார்ட்ஸ் அப்பியரிங் தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் யுவர் லிவர் இஸ் ஸ்டார்டட் மீன்ஸ் டேமேஜ். ஓகே. அண்ட் இட் இஸ் லைக் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் மாதிரி தான். ஸோ அதுலேருந்து ஃபர்தராக வர்சன் ஆகிட்டு தான் போகுமே கோசம். ஓகே. ஸோ திரும்ப பழையபடி நார்மல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். ஓகே. ஸோ ப்ரொவைடட் நம்ம அந்த இன்சல்ட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணோம். இஃப் யூ ஆர் கன்சியூமிங் ஆல்கஹால், கம்ப்ளீட்லி குவிட் ஆல்கஹால், and if you are taking your diabetes not under control, you have to control all those things. Okay. The symptoms எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா jaundice, these are extreme symptoms. So it might be a subtle limb edema-ன்னு சொல்லுவாங்க, கால் வீக்கம், ஓகே, டயர்ட்னஸ், அவங்க பழையபடி செஞ்சிருந்த வேலையை வந்து கரெக்டாக செய்ய முடியாது. The quality of life will become poor and they will start putting water in the tummy. ஸோ திடீர்னு வயிறு வீக்கமாக இருக்கும், நான் குண்டாயிட்டா நினச்சிப்பாங்க, உள்ளே பார்த்தா நீராக இருக்கும். இதெல்லாமே வந்து லிவர் ஃபெயிலியருக்கான சிம்டம். அது மட்டும் இல்லாமல் ஜாண்டிஸ், ஓகே, ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகலாம், ஓகே, அண்ட் they can have blood vomiting. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுகளை நிறைய பேர் வந்து அந்த ஸ்டேஜில் தான் வந்து அட்டென்ஷனுக்கே வருவாங்க. அப்போ தான் டாக்டர் கிட்டே தட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ லாஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, அண்ட் we don't have that window to get them out of that critical stage. ஓகே, அண்ட் நம்ம டைம் ஸ்பேனும் இருக்காது நம்மளை ஆப்டிமைஸ் பண்ணுறதோ இல்லை அவங்கள மெடிக்கலாகவே ஃபர்தராக ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கோ அந்த ஒரு விண்டோ வி வில் நாட் கெட். ஸோ நீங்கள் ஆல்கஹால் மட்டும்தான் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அதுவுமே ரீசனாக இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் 25% சொன்னீங்க. இந்த ரிமைனிங் 75%க்கு டயபெட்டிஸை தாண்டி என்ன ஒரு ஆரம்ப ட்ரிகர் பாயிண்ட்னு நினைக்கிறீங்க டாக்டர்? அது நேச்சுரலாகவே வருமா இல்லை ஏதாவது ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்கா? ஸோ அதுதான் சொன்னேன், எதுவுமே வந்து லிவர் வந்து நார்மலாகவே கெட போகிறது கிடையாது. ஸோ தேர் ஆர் மல்டிபிள் அதர் திங்ஸ் விச் கேன் அஃபெக்ட் த லிவர், லைக் ஆல்கஹால் இஸ் ஒன் டாக்ஸிக் ஏஜென்ட். ஸோ இதே மாதிரி மெடிகேஷன்ஸ் நான் சொன்னது, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், ஃபேட்டி லிவர், ஸோ அன்கண்ட்ரோல்டு டயபிட்டிஸ் ஆர் ஒபிசிட்டி, ஃபேட் கிராஜுவலாக லிவரில் டெபாசிட் ஆகிட்டு ஃப்ரம் ஃபேட்டி லிவர் ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளமேஷன், லிவர் ஸ்வெல் ஆகும், தென் இட் பிகம்ஸ் சிராட்டிக். சிராட்டிக் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ் when the liver started shrinking, அதாவது ஸ்கார் தழும்பு வந்துருச்சு லிவர், திரும்ப பழையபடி நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ இந்த மெடிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்து தேர் ஆர் ரீசன்ஸ் ஃபார் லிவர் டேமேஜஸ். அது இல்லாமல் ஆட்டோஇம்யூன் லிவர் டிசீஸ்ன்னு இருக்குது. ஓகே, திஸ் இஸ் சம்திங் லைக் யூ ஹேவ் ஆர்த்ரைட்டிஸ், ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், வேர் ஆட்டோஇம்யூன். ஸோ பாடியோட இம்யூன் சிஸ்டம் அவங்களோட உறுப்பை அதுவாகவே டேமேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி சேம் திங் கேன் ஹேப்பன் டு த லிவர் ஆல்சோ. ஓகே, தீஸ் ஆர் சைலண்ட் டிசீசஸ் விச் கேன் ஹேப்பன். சிம்டம்ஸ் வரப்பா தான் நமக்கு வந்து பிக்கப்பே பண்ண முடியும். பட் வி கேன் டூ ஹேவ் மெடிகேஷன்ஸ் டு ட்ரீட் ஆல் திஸ் ஆட்டோஇம்யூன் லிவர் டிசீஸ். And we can stretch it without extending the liver to become at the stage progress பண்ணாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஓகே, இப்போ பீப்புள் நிறைய டயட் ஃபாலோ பண்ணுறதுல டீடாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது டாக்டர். லிவர் டீடாக்ஸுக்கிட்டே தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான காம்பினேஷனில் வந்து வாட்டர் குடிக்கணும்.
அதெல்லாம் ஒர்க் ஆகுமா ரியலா? ஸோ தேர் ஆர் சம்திங் டயட்டிஷியன் மானிட்டர் பண்ணி கொடுக்குற அட்வைசஸ் இருக்கு. ஸோ ஃபார் ஒபிசிட்டி வி கிவ் சம்திங் வித் ஃபேட்டி லிவர் வி கிவ் சம்திங் கால் லிவர் ஷ்ரிங்கிங் டயட். ஓகே, ஸோ இட்ஸ் அ லோ கலோரி டயட். ஸோ இதை மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து நம்ம அது தகுந்த மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணலாம். ஜென்ரலி ஃப்ரீ கலோரி, when you have lot of calories, these get converted into fat and over time it will affect liver. Okay, so there are prescribed diet which can be followed for a fatty liver or obesity to have a good control on the liver disease. நீங்க டயட் தான் சொல்றீங்க டாக்டர். நான் கேட்கறது டீடாக்ஸ்ன்னு சொல்றாங்களே, அதை டீடாக்ஸ் பண்ண முடியுமா? லிவர் வந்து டீடாக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வர முடியுமா பேக்? ஸோ அப்படின்றது இட்ஸ் வி டோன்ட் ஹேவ் அ எக்ஸாக்ட் சயின்ஸ் டு சே, அதாவது எவிடன்ஸ் கிடையாது நம்ம கரெக்டாக சொல்கிறதுக்கு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக லிவர் வந்து ரிவர்ஸ் பண்ணுமான்ட்டு. பட் ஆஸ் சச் டில் டேட் வி டோன்ட் ஹேவ் சம் மேஜிக்கல் மெடிகேஷன் ஆர் டீடாக்ஸ் மெடிகேஷன் டு கம்ப்ளீட்லி க்யூர் த லிவர். பட் இவங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த N-acetyl cysteine சொல்லுவாங்க. Paracetamol poisoning is one common thing in Western world, where we give something called N-acetyl cysteine சொல்லுவாங்க. இது கொடுக்க பார்த்து நம்ம லிவர் வந்து அதனோட தாக்கத்துலேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ இதையே சிலவங்க வந்து எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணிவிட்டு நம்ம லிவர் ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருக்கானா இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன் இதுலேருந்து சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. பட் we don't have a sound evidence, scientific evidence to follow this method of treatment. ஸோ இந்த லிவரை வந்து நம்ம கியூர் பண்ணுறதுக்கு அந்த டீடாக்ஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது தவறு அப்படின்னு எடுத்துக்கலாமா? May not be right way to say it. ரைட் வே டு At present, whatever treatment we have. ஓகே. ஸோ இந்த லிவர் பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது எந்த ஸ்டேஜில் எது பிரேக் ஆகும்பொழுது இது டிரான்ஸ்பிளான்ட்டுக்குள்ளே நோக்கி போகுது டாக்டர்? ஜென்ரலாக ஒரு பேஷண்ட் வந்த உடனே we don't put them on transplant. We don't advise on transplant. Okay. It requires a rigorous follow-up. So patient observe பண்ணணும், how they behave we have to see. Okay, so we have a lot of measures to see. அவங்களோட blood testல பார்ப்போம். There are multiple scores like MELD score and child scoreன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம லிவர் அசஸ் பண்ணிட்டு வருவோம். அப்புறம் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், how that liver dysfunction is affecting their quality of life. இதை மாதிரி மல்டிபிள் பேராமீட்டர்ஸில் பார்த்துட்டு then only we advise for transplant. வந்துட்டோம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் transplant இல்லை. There are many people who can be managed medically. As I said, 100 people come, all 100 will not require transplant. Okay, only the 10 of them யார் அவங்க ப்ராக்ரெஷன் இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் கோஸ் ஆஃப்டர் ரிகரஸ் ஃபாலோ அப் ஆஃப் த பேஷண்ட். ஓகே, இட்ஸ் நாட் ஒன் பாயிண்ட் டெசிஷன். அன்றைக்கி வந்தாங்க அப்படின்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் கிடையாது. அதேமாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் எல்லாமே முடிஞ்சு போய் கடைசியில் வரவங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது. There are few disease like acute liver failure. Okay, it can either get நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணி மெடிக்கலாகவே அவங்க வெளியில் வரலாம், லிவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியர் இல்லை வேறு மல்டிபிள் ரீசன் பாய்சனிங்னால இப்படி லிவர் ஃபெயில் ஆகிறவங்களுக்கு the option may not be great. So then we have to push them for an emergency transplant. ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது சொல்கிறபடி ஆஸ் சிம்பிள் எஸா இல்லை இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் டாக்டர்? நம்ம அந்த எவல்யூஷனில் எவ்வளோ தூரத்தில் இப்போ இங்கே இருக்கோம்னு நினைக்கிறீங்க? ஸோ டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸோட எவல்யூஷன் வந்து இட்ஸ் அவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்டட் ஆல்மோஸ்ட் அ டிகேட் பேக். ஓகே, ஐ மீன் century back. So last year, I mean in the 1960s 70s they have been experimenting, and from last 2 decades if you see, the advancement in transplant has improved a lot. So transplant oda success rate ipo pathina almost 90 to 95% success at the rate at 1 year, at the end of 1 year. Okay, and even they lead a normal life till 10 years. Okay, so it's a life changing treatment. இப்போ சக்ஸஸ் ரேட் ஏன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த அட்வான்ஸ்மெண்ட் விச் ஹஸ் ஹேப்பன்ட் ஓவர் த லாஸ்ட் 20 years in the form of the precision in the surgical technique. Okay, அப்புறம் அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், the immunosuppression and post operative care. Okay, so all this thing, it's a team work. It's not a single like I change the liver complete as successful. That is one part of the story. The remaining part of is கரெக்டான பேஷண்ட்டை கரெக்டான டைமில் செலக்ட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி அவங்கள எவாலுவேட் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப் கேர் கரெக்டாக கொடுக்க முடியும், இம்யூனோசப்ரஷன் கரெக்டாக நம்ம கொடுக்க முடியும்னா the success rate is quite good. ஓகே, இப்போ எல்லா ஃபீல்ட் ஆஃப் மெடிசன்லையுமே கேட்கப்படுற காமனான கேள்வி வந்து என்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து மினிமல் இன்வேசிவ் சர்ஜரிஸில் வச்சிருக்கீங்க, ரொபாட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, ஏஐ யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு இட்ஸ் அ காமன் டேர்ம். எல்லா பேஷண்ட்ஸே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிட்ட என்ன மாதிரியான சர்ஜரி மெத்தட்ஸ் இருக்குது டாக்டர் ரொபாட்டிக்ஸில்? ஸோ லிவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி இஸ் எக்ஸ்பேண்டட் லாஸ்ட் ஓவர் 20 years. ஓகே, ஸோ இனிஷியலி அந்த கால் பிளாடர் சர்ஜரி, அந்த ஹர்னியா சர்ஜரி இதை மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா காம்ப்ளெக்ஸ் ஜிஐ ப்ரொசீஜரும் பண்ணுறோம். அதே மாதிரி ஹெச்பிபி, அதாவது ஹெப்படோ பேங்க்ரியாட்டிகோ பிலியரி சர்ஜரியும்
This is an advanced minimally invasive surgery. ஓகே. ஸோ ரோபாட்டிக் லேப்ரோஸ்கோப்பி இது எல்லாமே வந்து சர்ஜனுக்கு ஒரு டூல். ம். ஓகே, ரொபாட்டிக் சர்ஜரினா ரோபாட் ஆப்ரேட் பண்ண போகிறதில்ல. அதேமாதிரி லேப்ரோஸ்கோப்னு பார்த்து இட்ஸ் ஆல் இன் இன்ஸ்ட்ருமெண்ட் Okay. வேர் சர்ஜன் இஸ் கோயிங் டு கைட் with the guidance of the surgeon the instrument is going to work. Okay, and similar surgery is possible in liver. Okay. So when you speak about liver, liver is a complex procedure. It's a time consuming procedure. It's just one of the major surgeries. Okay. Okay, so major surgeries minimal invasive இப்போ with the expertise we are able to do. Okay. அப்போ நம்ம மினிமல் இன்வெசிவ் சர்ஜரி யூஸ்வலாக எதுக்கு பண்ணுவோம்? காஸ்மெட்டிக் பெனிஃபிட். ஸோ மேலே பெருசாக எனக்கு ஸ்கார் இருக்காது, ஓகே, தெரியக்கூடாது. அடுத்தது இன்னொரு விஷயம், பெயின் இருக்கக்கூடாது சர்ஜரிக்கு அப்புறம், ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தீஸ் ஆர் ஓகே, பட் த மெயின் திங் இஸ் சர்ஜரி சேஃபாக இருக்கணும். ஓகே, எண்ட் ஆஃப் த டே காம்ப்ளிகேஷன் இல்லாமல் சர்ஜரி பண்ணணும். அதை சேஃபாக இப்போது ஆல்மோஸ்ட் ஆல் த ப்ரொசீஜர் வந்து நம்ம எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுறோமோ அதே மாதிரி லேப்ரோஸ்கோப்பியோ இல்லை ரொபாட்டிக் மூலியமாகவும் பண்ண முடியும். ஸோ த பேஷண்ட் வில் பி பேக் டு நார்மல் as quickly as possible. Okay, and usually if it's all the youngsters, they about surgery undergo பண்ணனா or you will lose your time of about 1 month or anything to recover from a open surgery. ஸோ நீங்கள் வேலைக்கு போவீங்க, யூ ஹேவ் டு பி ஆன் லீவ், பழைய ஒர்க் பண்ண முடியாது, வண்டி ஓட்டுறது கஷ்டம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யூ வில் பி பேக் டு யுவர் எக்கனாமிக் நார்மல், அதாவது யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் யுவர் ஒர்க் குவிக்லி. Okay. Okay, so the recovery will be quite faster and it is feasible using laparoscopy or a robotic mode to do liver surgeries now. இப்போ காமனாக லிவரில் பார்த்தீங்கன்னா, ஸோ லிவர் donor surgeries transplantல, which is almost we do most of it with robotic liver donor surgery, right? ஓகே. ஸோ நம்ம இப்போ பேஷண்ட்ஸ் பற்றியே பார்த்துட்டு இருக்கோம் டாக்டர். டோனர்ஸ் அவங்களும் ரொம்ப முக்கியம் தானே? ஒரு டோனரை சூஸ் பண்ணுறது, இப்போ ரிலேட்டிவ்னா எல்லாருமே வந்து டோனராக இருக்க முடியுமா, இல்லை அவங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கா? பிகான் அவங்களுக்கும் நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், அவங்களோட ரெக்கவரியும் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ இவங்க அந்த டோனர் சைடு எப்படி டாக்டர் சூஸ் பண்ணுறீங்க? டோனர்ஸ் யூஸ்வலாக அவங்களோட பிளட் ரிலேட்டிவாக இருக்கணும். There are two types of donor. ஒன்று ABO compatible donor, ABO incompatible donor. I'll come to it last. Okay, so generally it should be in 18 years மேலே தான் டொனேஷன் பண்ண முடியும். Okay. So we have a cutoff called 55 years. Okay, and they should be having same blood group and should not have major medical illness. அவங்களுமே முன்னாடி வந்து பெரிய வேறு ஏதாவது மெடிக்கல் இல்னஸ் ரொம்ப சிவியராக எதுவும் இருக்கக்கூடாது. we run through a rigorous process. Okay. ஸோ இவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க, இவங்க தான் டோனர் அப்படின்றதுனால அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. அட் அ டைம்ஸ் we have to same family we have to evaluate more than 3 or 4 people to accept the liver. சேம் பிளட் குரூப் இருக்கணுமா அப்படின்னு? ஸோ அதுதான் சொன்னேன், 2 டைப் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. ஒன்று ஏபிஓ காம்பேட்டிபிள்னு சொல்லுவோம், லைக் பிளட் குரூப் தே ஷுட் பி காம்பேட்டிபிள் பிளட் குரூப். ஓகே, இல்லைனா there is something called ABO incompatible, so which has come up in last 15 to 10 years. Okay, so ABO compatible என்ன பார்த்து சேம் blood group. ஸோ இப்போ O blood group இருக்காங்கன்னா they can donate liver to anyone. இப்போ நம்ம லிவர் டிசீஸ் பேஷண்ட் வந்து O குரூப்னா they cannot receive liver from all. அவங்களுக்கு வந்து திரும்ப O குரூப் தான் கொடுக்க முடியும், AO BO ABO கொடுக்க முடியாது. ஓகே, அதே நம்ம வந்து ஏபி ரெசிபியன்ட் இருந்தாங்கன்னா தே கேன் அக்செப்ட் லிவர் ஃப்ரம் எவ்ரி ஒன், OAB, பட் தே கேனாட் கிவ் லிவர் டு எவ்ரி ஒன். ஓகே, தே கேன் ஒன்லி கிவ் இட் டு ஏபி. ஸோ இதை மாதிரி காம்பேட்டபிலிட்டி இது இருக்குது. பட் நவ் வி ஸ்டார்டட் டூயிங் சம்திங் கால்ட் ABO incompatible. அதில் என்ன பண்ணணும்னா ரிசிபியன்ட் வந்து ஆல்ரெடி தே வில் ஹேவ் ப்ரீஃபார்ம்ட் ஆன்டிபாடிஸ். ஸோ இப்போ நம்ம உள்ள அவங்களுக்கு ஒரு லிவர் சூஸ் பண்ணுறோன்னா அந்த லிவர் வந்து வேறு குரூப்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் வந்து ஆல்ரெடி அவங்க உடம்புல இருக்கும். ஸோ வி நீட் டு கிளியர் தோஸ் ஆன்டிபாடிஸ் பிஃபோர் தி சர்ஜரி. ஓகே, அதுக்கு இட்ஸ் லாட் ஆஃப் ரிகரஸ் க்ரைட்டீரியா இருக்குது, எவ்வளோ லெவலில் அந்த ஆன்டிபாடி இருக்குது முன்னாடி அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வி மைட் ஹாவ் டு கிளியர் இட் அண்ட் தென் வி அக்செப்ட் தி டோனர்ஸ். ஸோ இட்ஸ் அ ரிகரஸ் ப்ராசஸ். இப்போ டோனரோட ரெக்கவரி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் டாக்டர்? பிகாஸ் அவங்க வந்து லைஃப்பில் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் ஏதாவது வந்து லூஸ் பண்ண வேண்டியது இருக்குமா? தே ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங் அந்த மாதிரியா? So when we do open surgeries, what is expected recovery in பார்த்தீங்கன்னா liver donors, so we take 50 to 60% of their liver after all the tests and other thing, and usually they'll be discharged from the hospital by 5 to 6 days. Okay. After that they'll be doing what is routinely done. So காலையில் அவங்களே அவங்களோட செல்ஃப் கேர் எல்லாம் பண்ணிக்க முடியும். By 1 month all that they'll be back to routine, so what they were doing before. Okay, so this is the time frame. When you do minimally invasive, நீங்கள் முன்னாடி கேட்ட மாதிரி ரொபாட்டிக்கோ லேப்ரோஸ்கோப்பி பண்ணோன்னா this recoveries will be faster. In the post any surgeries there will be some amount of pain. Okay. So amount of pain, the severity of the pain might be less when you do a robotic or laparoscopy. இப்போ இந்த டோனரா இருக்கிறவங்களுக்கு இந்த டொனேஷன் பண்ணதுனால ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா? ஜென்ரலாக see liver can get affected by multiple reasons. As I said, the same thing which affected the recipient can affect the
donor also. Okay. At any stage, ஏதோ ஒரு they become more into consuming alcohol Okay. or they become obese, healthy lifestyle follow பண்ணல அப்படின்னா they start accumulating fat in the liver. அப்புறம் அவங்களோட லிவரும் அதே மாதிரி ப்ராக்ரஸ் ஆகிறது சான்ஸ். ஜென்ரலாக என்னென்னா these people who donate they become more aware. ஏன்னா அவங்க ரெசிபியன்ட் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. Okay. ஓகே, ஸோ தே ஜென்ரலி டென் டு டேக் மோர் கேர். ஸோ யூ கேன் see all these videos after donation, they go to gym and put the photos, I've donated to my father, now I'm doing well அப்படின்ட்டு. they take it as a challenge and they become more aware actually. ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்களே டாக்டர், இந்த ஓவர் த கோர்ஸ் நிறைய லாங் டேர்ம் மெடிசன்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படின்ட்டு. ஹவு டு ப்ரிவெண்ட் இட், அவ்வளோதான் சிம்பிளாக. ஐ எம் அ ஹெல்த்தி மேன், ஒரு 30 இயர்ஸில் இருக்கேன், ஒரு ஐடியில் இருக்கேன், பட் ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் தான் நான் இருக்கேன். நான் வீக்லி ஒரு 2 days ஜிம் போவேன், எப்படியாவது வந்து நான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் நான் அக்கேஷனல் ட்ரிங்கர், மந்த்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து நான் ட்ரிங்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரொட்டீனில் இருக்கவர் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம்? ஸோ ப்ரிவென்ஷன்ன்றது யூ ஹாவ் டு நோ வாட் ஸ்டேஜ் யுவர் லிவர் இஸ் அட் த ஸ்டார்ட். ஓகே, ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறமே வந்து ஃபஸ்ட்டு நார்மலாகவே ஹெல்த்தியாக இட் இஸ் நாட் ஃபர்கட் அபவுட் த லிவர். ஜென்ரலாக இட்ஸ் நாட் லிவர் அலோன் இஸ் நாட் தி ஆர்கன், தேர் ஆர் மல்டிபிள் அதர் ஆர்கன்ஸ், யூ ஹவ் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரி அதர் ஆர்கன். ஓகே, ஸோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இஸ் மஸ்ட், தேர் இஸ் நோ ஷார்ட் கட் டு இட். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றுறது, எனக்கு டைம் இல்லை ஜிம்மு போகிறதுக்கு, எனக்கு டைம் இல்லை சாப்பிட்றது கரெக்டான டைமில், ஸோ ஐ ஈட் வாட் எவர் ஜங்க், அந்த டைமில் என்ன கிடைக்குதோ சாப்பிட்றேன். தீஸ் திங்ஸ் ஹேவ் டு பி அவாய்டட். ஆஸ் ஐ செட், ஆல்கஹால், தேர் ஆர் நாட் சிங்கிள் ரீசன்ஸ். ஆல்கஹால் குடிக்கிறதுனால தான் லிவர் கெடுதுன்னு அவசியம் கிடையாது. The kind of fast food you eat, so all this thing can over time can affect you. So religious way you have to treat your body like a temple. Okay, so you have to moderate on whatever you are taking and periodic health check. So you look at your liver. So liver affect ஆகுதுன்னா direct affect ஆக போதில்லை. It's going to go through multiple process which can be picked up at early stages. Okay, so liverல இப்போ நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணோன்னா fatty liverன்னு காமிக்கும். So go and see to a practitioner, a specialist and get treated accordingly. அதுக்கப்புறம் நம்ம அந்த dietary advices எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா we can keep it at an optimum. We can these are reversible. நம்ம fatty liverனாலும் it's not an end thing, we can reverse it to a normal back to a healthy liver. Okay, it all depends on what stage you are reaching the practice. So one is, as I said, you have to stick to your lifestyle change. The diet is important. Alcohol is okay, but take it a moderation. Okay, and periodic health checkup. So check your bloods frequently when you are 30 or 40 plus. So yearly once muscle checkup பண்ணுங்க, liver scan பண்ணுங்க, blood test பண்ணுங்க, liver function test check பண்ணுங்க. ஸோ இதிலே நம்ம பிக்கப் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் கீப் செக்கிங் வெதர் யூ பிகமிங் டயபெட்டிக்கா இல்லை கொலஸ்ட்ரால் டிஸ்லிபிடிமியான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வெயிட் எப்படி இருக்குது இதெல்லாம் மாடரேட் பண்ணாலே we can have a healthy lifestyle. ஓகே, நம்ம ரெகுலர் ஃபுட் இருக்குல்ல டாக்டர், அதில் சொல்லுவாங்க கண்ட்ரோல் யோர் சுகர், கண்ட்ரோல் யோர் சால்ட். இதெல்லாம் என்னோட ரெகுலர் எல்லாரோட டயட்லேருந்து. அது மாதிரி கண்ட்ரோல், இந்த ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அது லிவருக்கு நல்லது, அந்த மாதிரி ஏதாவது கண்ட்ரோல் டேர்ம்ஸ் இருக்கா நம்ம ரெகுலர் ஃபுட்டில்? கண்டிப்பாக. ஸோ these are same thing, whatever affects any other part, same food is going to affect the liver also. Generally free sugar, okay, so free calories, இது எல்லாமே லிவர். ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஃபார் மெட்டபாலிசம். நம்ம சாப்பிட்றதெல்லாம் இப்போ எல்லா ஆர்கனுக்கும் பிளட் பார்த்தீங்கன்னா போகும், திரும்ப ஹார்ட்டுக்கு போகும். பட் இன்டெஸ்டைன் மட்டும் போகிற பிளட் வந்து போயிட்டு லிவர் வழியாக போயிட்டு தான் ஹார்ட்டுக்கு போகும். ஸோ லிவர் டஸ் ஆல் தி மெட்டபாலிசம். நம்ம சாப்பிட்றது எல்லா செரிமானம் ஃபஸ்ட் அங்கே தான் போகும். இட் டைரக்ட்ஸ் வாட் ஹஸ் டு பி டன். ஓகே, ஸோ வாட் எவர் எக்ஸ்ட்ரா கலோரி வி டேக், அதை வந்து எல்லாமே அது ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவையானதை யூட்டிலைஸ் பண்ணிடும். நம்ம அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறது எல்லாமே வந்து அந்த ஃப்ரீ கலோரிஸ் எல்லாம் வந்து நம்ம லிவரில் ஸ்டோர் ஆகி இட் பிகம்ஸ் ஃபேட்டி லிவர். பிகாஸ் வி டோன்ட் எக்ஸ்பெண்ட் இட் ஆல்சோ. நிறையா சாப்பிடுவோம், நம்ம எக்ஸ்பெண்டும் பண்ணணும், அதுவும் பண்ண மாட்டோம். ஓகே, அண்ட் இந்த ஃப்ரீ கலோரிஸ்லாம் எதுலேருந்து கிடைக்கும்? ஆல் ஃபுட் விச் ஆர் rich in sugars, fast food and other things. Okay, so இதுலேருந்து நமக்கு நிறைய sugars and other thing we tend to get. அதே மாதிரி salt is restriction is important when you have a liver disease. ஓகே, நம்ம மோஸ்ட் காமனாக வந்து இந்த லிவரில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அது டெட்லின்னு டேக் பண்ணுறாங்களே, அது ரொம்ப டெட்லியா டாக்டர்? உண்மையிலே அது டேக் பண்ணுற அளவுக்கு டெட்லியா? லைக் அது இந்த லிவரில் ஒரு பிரச்சனை ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போகும்போது உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அது உண்மையா? கண்டிப்பாக. ஸோ லிவர்னால நான் சீரியஸான ப்ராப்ளம்ஸ்னு சொல்ல பார்த்தேன். நம்ம early ஸ்டேஜில் ஜாண்டிஸ் இதெல்லாம் பார்த்தோம். அது மாதிரி there are some things like hepatic encephalopathy. Okay, so which can affect your brain. கம்ப்ளீட்டாக வந்து பிரெயின் அஃபெக்ட் பண்ணிடும். ஏன்னா லிவர் டீடாக்ஸிஃபை பண்ணலைன்னா அமோனியான்ற லெவல் அதிகமாகிட்டு இட் அஃபெக்ட்ஸ் த பிரெயின். ஓகே, அது சில சமயம் பிளட் வாமிட்டிங், எக்ஸாங்குனேட்டிங் பிளட். ஸோ ரத்த அழுத்தம் வயிற்றுக்குள்ளே நமக்கு எப்படி பிளட் ப்ரெஷர் இருக்கோ, லிவர் கெட்ட இருக்கும்போது வயிற்றுக்குள்ளேயும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் பெருசாகி அது பர்ஸ்ட் ஆகி ப்ளீட் ஆச்சுன்னா மேஜர் ப்ளீடிங் ஆகி அதில் லைஃப் லாஸஸ் ஆகும். அதேமாதிரி when லிவர் இஸ் நாட் ஒர்க்கிங் அவங்க வந்து கொஞ்சம் இம்யூனோ காம்ப்ரமைஸ் சொல்லுவாங்க. இம்யூனோ காம்ப்ரமைஸ்னால் இம்யூனிட்டி இஸ் நாட் ஸ்ட்ராங்.
ஓகே, கட்லேருந்து எவ்வளோ பாக்டீரியா இருக்கோ அது எல்லாமே டீடாக்ஸிஃபை பண்ணுறது நம்ம லிவர் தான். அதை டீடாக்ஸிஃபை பண்ணாதப்போ ஸோ இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அவங்க வந்து நார்மலான இம்யூனான ஆளுங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. சின்ன ஒரு இன்ஃபெக்ஷனே வந்து லைஃப் த்ரெட்டனிங் ஆகிடலாம். ஓகே. ஸோ ஜென்ரலாகவே லிவர் ஒர்க் பண்ணலைன்னா இட் அஃபெக்ட்ஸ் மல்டிபிள் ஆர்கன்ஸ் அண்ட் இன்க்ரீசஸ் தி லைஃப் சர்வைவல் ரிஸ்க்கை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். ஒரு கரெக்டான ஸ்டேஜில் வந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட முடியும்னு டாக்டர் லிவரை பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பாக. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேஜ்ன்னு இருக்கு. அது என்ன ஸ்டேஜ் டாக்டர்? அதுதான் அந்த ஸ்டேஜ் எப்படின்றத பேஷண்ட்டாக நான் எப்படி செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறது? இதுதான் டைம் டு கோ டு டாக்டர் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் எப்படி நான் ரியலைஸ் பண்ணுறது? ஸோ எர்லியாகவே நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். நம்ம ஃபேட்டி லிவர் ஸோ நம்ம பிளட் டெஸ்ட்லையோ இல்லை அல்ட்ராசவுண்ட்லேயோ பார்த்துட்டோம்னா நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து லிவரை ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணாலே லிவரோட டிசீஸ் ஃபர்தராக ப்ரோக்ரஸ் ஆகாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒன் இஸ் டயபெட்டிஸ் அண்ட் ஆல் யுவர் கொலஸ்ட்ரால் திங் அண்ட் இஃப் யூர் ஆல்கஹாலிக் we can completely come out of the habit and try to get the liver back to normal. அதுமாதிரி மல்டிபிள் அதர் ரீசன்ஸ், மெடிக்கேஷன்ஸ் ரிலேட்டட் ஒரு ஆட்டோஇம்யூன் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். இப்போ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே பிக்கப் பண்ணி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சோன்னா கம்ப்ளீட்லி லிவர் டிசீஸ்லேருந்து க்யூர் பண்ணிடலாம். தெர் இஸ் அ ஸ்டேஜ் வைரல் இன்ஃபெக்ஷன் தெரியாமலே இருப்பாங்க. லிவர் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் போவாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய மெடிக்கேஷனோ ட்ரீட்மெண்ட்டோ கிடையாது. ஸோ லிவர் ஃபெயில் ஆனால் we have to do transplant. The infection which we commonly speak about is hepatitis B and C. So blood related infection or sexually transmitted இந்த மாதிரி இருந்தது. But now we have good medication where we can completely cure the patient of this infection. அடுத்த ஸ்டேஜ் அந்த லிவர் ஃபர்தராக ஃபெயில் ஆகாமல் நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.